ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் சக்தி மேக்ஸ். இன்றைக்கி லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் சாப்டருக்கான ஆனுவல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.1 ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் உள்ள ஆனுவலுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம சொல்ல போகிறோம். இதை கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.1 உள்ள 4th கொஸ்டின் செலக்டடாக உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதனால் இது எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா 4th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபார் தி செக்டார் வித் கிவன் மெஷர் ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி ஆர்க் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏரியா அண்ட் பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டு எழுதியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி கொடுத்துருக்காங்களே அதை வந்துருக்கும். இங்கே ரேடியஸ் 60 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம 60 சென்டிமீட்டர்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். லென்த்தோட ஃபார்முலா டீட்டா டிகிரி 360 டிகிரி இன்ட்டு 2/r யூனிட்ஸ் தான் இதோட ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் நம்ம டீட்டா டிகிரின்னு இருக்கு இல்லையா, இதுவும் சென்ட்ரல் ஆங்கிள் தான். இதில் சென்ட்ரல் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 45 டிகிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ டீட்டா டிகிரியில் 45 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த 360 அப்படியே கீழே நம்ம கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் இன்ட்டு இருக்குது 2 பை பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. பையை இப்படி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம கொடுக்கலனா நம்ம எந்த மாதிரியான சம்க்கு எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இங்கே அவங்களே கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்டெப் எடுத்துக்கிறோம். 3.14 எடுத்துருக்கோம். இன்ட்டு ரேடியஸ் 16 அப்படிங்கிறதுனால 16 எடுத்து. இப்போ 1:2ங்கிறதுனால நம்ம 2 அடிச்சுட்டு 1 போட்டுக்கிறோம். 3 - 2 பேலன்ஸ் 1 16 ஆகிடுமா. இப்போ 2 8s are 16 பேலன்ஸ் 0 அப்படி எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 16 இருக்கு இல்லையா, இது 2 8s are 16 வரும். அதனால அதை கேன்சல் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 9s are 18 வரும் இல்லையா. அதனால் 2 9s are 18 இங்கே 0 அப்படி எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது கேன்சல் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா 45 இருக்கு இல்லையா, 1 times 2 times என்ன வரும்னா 19 வருமா. நெக்ஸ்ட்டு 1 2 is 2 இங்கே 4 2s are 8 கேன்சல் பண்ணியாச்சா. சிம்பிளாக நம்மளோட கேன்சலேஷனை முடிச்சாச்சு. பேலன்ஸ் நமக்கு இருக்கிறது என்னென்ன நம்பர்ஸ்னால் 3.14 இன்ட்டு 4 தான் நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது. இதை நம்ம மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். லென்த் நமக்கு கிடச்சிரும். 3.14 இன்ட்டு 4 இருந்துச்சு இல்லையா, இது நம்ம இப்போ மல்டிபிள் பண்ணலாமா. 4 4s are 16 பேலன்ஸ் 1, 4 1s are 4 + 1 5. நெக்ஸ்ட்டு 4 3s are 12. இங்கே 2 டெசிமல் தள்ளி நமக்கு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதையும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். 2 டெசிமல் பாயிண்ட். அவ்வளோதான். இப்போ நம்ம லென்த் ஆஃப் த ஆர்க் அப்போ என்ன வரும்னா 12.56 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா கண்டுபிடிப்போமா. ஏரியாவோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா டீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் தான் இதான் ஏரியாவோட ஃபார்முலா. அப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் டீட்டா இருக்கு இல்லையா, டீட்டாவுக்கு சென்டர் ஆங்கிள்னு நம்ம சொல்லியிருப்போம். இப்போ சென்டர் ஆங்கிள் ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ரேடியஸ் 16 கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா 45 டிகிரி
இங்கே 360 டிகிரின்னு சொல்லிட்டு போடணும். நெக்ஸ்ட்டு இன்ட்டு பை வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பை வந்து நமக்கு 3.14 கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரியே இங்கே பார்த்திங்கன்னா ரேடியஸ் ஸ்கொயரில் இருக்கிறதுனால ஸ்கொயர் லென்ஸ்னால் என்ன பண்ணணும், ஆர் இன்ட்டு ஆர் பண்ணுவோம். அப்போ 2 டைம் ரேடியஸை போடணும்னு அர்த்தம். 16 இன்ட்டு 16. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து 8 2 சார் 16 வருமா. இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே 1 2 is 2, 3 minus 2 balance 1 16, 16 8 இங்கே 0. நெக்ஸ்ட்டு 9 2 சார் 18, 9 2 சார் 18 வரும். இங்கே உள்ள 0 இங்கே வந்து 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் வரும் இல்லையா. டூ ஃபோர் சார் 8 அப்போ இங்கே 1 2 is 2, 2 2 சார் 4. அப்போ நமக்கு வந்து பேலன்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த நம்பர் அப்போ வந்து 16 இன்ட்டு 2 பண்ண என்ன வரும், 2 6 சார் 12, பேலன்ஸ் 1, 2 1 சார் 2, 3 32 இருக்கா. 32 இன்ட்டு என்ன பண்ணுவோம் 3.14. அப்போ நம்ம 3.14 இன்ட்டு 13 பண்ணால் ஏரியா கிடைக்கும். 4 2 சார் 8, நெக்ஸ்ட்டு 4 3 சார் 12. இங்கே 1 2 is 2, 1 3 is 3. நெக்ஸ்ட்டு 3 2 சார் 6, 3 3 சார் 9. இங்கே வந்து 8, 2 + 2 4, 6 + 3 9 + 1 10, பேலன்ஸ் 1, 9 + 1 10. ஓகே, இங்கே வந்து 1 டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கேயும். அப்போ நம்மளோட ஆன்சர் பெரிமீட்டர் வந்து வெரி சிம்பிளான ஒன்று. அதோட ஃபார்முலா 1 + 2 ஆர் தான் வந்து ஃபார்முலா யூனிட்ஸ். ஓகேவா. அப்போ வந்து அது வந்து 1 கிடையாது, எல் + 2r யூனிட்ஸ் தான். ஓகேவா. இப்போ வந்து எல் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், லென்த் வந்து என்ன கண்டுபிடிச்சோம்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோமோ. நெக்ஸ்ட்டு வந்து ரேடியஸ் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம போட்டிருக்கோம். ரேடியஸ் வந்து என்ன ஸ்கொயரில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் 2 இருக்குல்லையே அது அங்கே போட்டாச்சு, ரேடியஸ் வந்து அங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த இதையும் ப்ளஸ் பண்ணணும், இதையும் இன்ட் பண்ணணும். இப்போ வந்து 16 2 சார் 32. நெக்ஸ்ட் அதை அப்படியே கீழே வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் வந்து நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். 2 + 2 4, அதுமாதிரி 1 + 3 4, 44.56 தான் வந்து நம்மளோட என்னது பெரிமீட்டரும் வந்து நமக்கு இதான் ஆன்சர். அப்போ இந்த ஃபுல் சம் வந்து 4th சம் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.